நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திரு காதர் மொய்தீன். இவர் யாருன்னே நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரசியல் தெரிஞ்சவனுக்கும் சரி, தெரியாதவனுக்கும் சரி, எண்ணி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட 2 மே 10, மே 4, ஜூன் 4, ஜூலை 4 2 மாசத்துக்கு முன்னாடி கூட இவர் யார் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற 99.9% பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார், காதல் தலைவர் 95% வச்சுங்களேன். 5% ரொம்ப டீப்பா பார்க்கக்கூடிய அரசியல் பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ஐஎம்எல் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன். ஏன்னா இவருக்கு எந்த மீடியாலையும் வந்தது கிடையாது, எதுவுமே பண்ணல. அமைதியா அவர் மாட்டம் அவர் மாட்டம் வயசான காலத்துல அவர் மாட்டம் வேலையை பார்த்துருந்தார் பொழுது. அவர் 1940 பிறந்தவர். ஜனவரி மாசம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறார் 1940. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு சற்றேற குறைய பாத்தீங்கன்னா 82 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 82, 83, 86, 87 வயசு ஆயிடுச்சு. 86 வயசு ஆயிடுச்சு அவரு திரு காதர் மொய்தீன் அவர்களுக்கு. இப்பதான் எல்லா டிவிலையும் வர்றாரு. எங்க போய் பார்த்தாலும் திரு காதர் மொய்தீன் அவர்களுடைய அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை எதனா ஒன்றுல இருக்கிறாரு, எதனா ஒன்றுல பேசுறாரு. இவர் பேச்ச இவர் பேர் அடிப்படாத ஒரு இடமாவே இல்லை. திரு காதர் மொய்தீன் ஐஎம்எல் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இவ்வளவு அவங்க பண்ணிருக்கிறாங்களா, இவ்வளவு இதுல அவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக இப்ப ஐயங்காரு, பாய், அப்புறம் நம்ம ஃபாதரு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஐயங்கார் போனா இப்ப ஐயரு போய் சொல்ல மாட்டாரு. பாய் ரொம்ப நேர்மையான ஆளு. ஏன்னா பாய் அப்படின்னாலே அது ஒரு அந்த குள்ளெல்லாம் போட்டு வரும்போதே நம்ம சாதாரணமா ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்று பாய் நம்ம பெருசா இது. ஆனா இந்த மாதிரி பாய்ங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கையெடுத்து கும்பிடும் போல இருக்கும். அந்த மாதிரி பாய்ங்க. அப்புறம் ஃபாதர் அப்படின்னா வரவங்களாம் ரொம்ப அவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் மக்கள் அவங்களாம் அப்படியே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனை நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் போல இருக்குது. இப்ப வருவதெல்லாம் பார்த்தா காதர் மொய்தீன் பாய் எல்லாம் இவ்வளவு ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய 86 வயசு மிக்க ஒருத்தர். இந்த மாதிரி கலைஞர் ஐயாவுடைய திமுக கலைஞர் இப்படி போத்துன்னு இருக்கிறவரு. அவர் ஒரு கஷ்ட காலத்துல இத்தனை 60 வருஷமா திமுக கூடயே இருந்த ஒரு மனிதர் ஒரு கஷ்டகாலம் திமுகவுக்கு இப்பதான் முத ஏற்படுது அப்படின்னு சொன்னா உடனடியா அது எப்படிதான் அவர் கட்சி மாறினாங்க. அதுவும் நேற்று திமுக, இன்று திமுக, நாளைக்கும் திமுகன்னு சொன்ன திரு காதர் மொய்தீன் எப்படியும் இவ்வளவு சாதாரணமா வேற ஒரு கட்சிக்கு அவர் மாறுறதை விட பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர் ஒரு நாளும் அவர் பேச 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 நம்மளுக்கு என்னடா இப்படி பாய் இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. இன்னைக்கு அதே மாதிரிதான் என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் பேசும்போது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே திரு விஜய் அவர்கள் எங்க இனத்துல இருக்கிற எல்லாருமே திரு விஜய் அவர்கள் நீங்க ஏன் முதலமைச்சர் ஆக்காம இருக்கீங்க, நீங்க ஆக்காத்தால அங்க பிஜேபி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்கள் கிட்ட அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு வரவேற்பு இருக்கு. பாய், நியாயமா பாய்? இதெல்லாம் நீங்க பேச நியாயமா? ஒரு சினிமாவில இருக்க ஒரு நடிகனை எந்த விதமான ஒரு ஒரு கொள்கையோ கோட்பாடோ எந்த விதமான மக்களுக்காக உழைக்காத ஒரு மனிதரை உங்க இனத்தினுடைய பெண்கள் பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுடைய மதத்திற்கு சரியான ஒரு விஷயமா தான் இருக்குமா? அவர்களை திருத்த வேண்டித்தானங்க உங்க வேலை. இல்ல இது நம்ம சமுதாயம் என்ன, நீங்க ஒரு இஸ்லாமிய கட்சி, நீங்க ஒரு பொது உடைமை கட்சி கிடையாது, நீங்க ஒரு இஸ்லாமிய கட்சி. உங்களுடைய உலமாக்கள் அது மாதிரி உங்களுடைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லி உங்களுடைய அந்த இயக்கத்தை சேர்ந்த பல பேர் இஸ்லாமியர்லாம் பல பேர் சேர்ந்து இல்லை ஆகணும்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நல்லது சொல்லி தருவா. நான் 1000 பேர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா தவறா செஞ்சிட முடியுமா? நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா இல்லையா? பிஜேபியோட ஆட்சி பிஜேபியோட ஆட்சி மக்கள் என்ன உங்களுக்கு என்ன வாக்களித்தாங்க? இது ஜனநாயகம் தானே. ஜனநாயகத்துல இது தவறு இது சரின்னு நீங்க சொல்றீங்க. எதை தவறுன்றீங்கன்னா மக்கள் ஒரு தனி பெரும் கட்சிக்கு தனி பெரும்பான்மை தரல. நான் பல வீடியோக்களை சொன்ன அதேதான். 40 மார்க் எடுத்தா பாஸ், ஒருத்தன் 33 மார்க் எடுத்துக்கிறான், ஒருத்தன் 30 மார்க் எடுத்துக்கிறான், ஒருத்தன் 27 மார்க் எடுத்துக்கிறான். 3மே மக்கு சாம்பிராணிங்க தான். இந்த 3மே ஃபெயிலு தான். அப்ப என்ன சொல்லிது ரிசல்ட் என்ன? 3 பேர் ஃபெயிலு. அப்ப என்ன பண்ணும்? ஒருத்தன் கூட பாஸ் இல்லை. அப்ப என்ன பண்ணும்? சிம்பிள், மறுபடியும் எக்ஸாம் வைக்கணும். இதானே? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் நல்லா படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். 33 மார்க் எடுத்தவன் என்ன பண்ணுவான்? இன்னும் நல்லா உரண்டு படிச்சு எப்படின்னா 40 மார்க் ட்ரை பண்ணுவான். 27 மார்க் எடுத்தவன் என்ன பண்ணுவான்? இல்ல விட்டா அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும். 41 மார்க் நம்ம பாஸ்.
நம்ம ட்ரை பண்ணுவோம். 25 மார்க்காரன் ஒன்னு என்ன பண்ணுவான், குரூப் ஸ்டடி பண்ணுவான், இல்ல இண்டிவிஜுவல் ஸ்டடி பண்ணுவான். என்ன ஒன்று பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 27 மார்க் எடுத்தவங்க கூட இருந்த 4-5 கொஸ்டின் மட்டும் இவனுக்கு எடுத்து இவனுடைய கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை கீழே வச்சு டிக்கு போட்டு 41 மார்க் மாதிரி ஆகிட்டீங்க. ஆனா அந்த ஆன்சர்லாம் அவன் எழுதுந்து இது உங்களுக்கு சரின்னு படுதா? அதை போற ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு மக்கள் வந்து கொடுத்தாங்க எல்லாருமே அவன் பக்கத்தான் நின்னாங்கன்னா நீங்க எப்படி 2 தொகுதி ஜெயிச்சீங்க? நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து ஸ்டாலின் முதல்வர் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு வாக்களித்த அந்த வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க தான் எல்லா இடத்துலயும் விஜய் சாருக்கு அவ்வளவு பெரிய மாசு இருக்கு, விஜய் சார் தான் அப்படி, விஜய் சார் தான் இப்படி, பெண்கள்லாம் விஜய் சார் பக்கம் தான் இருக்கிறாங்க. இது கடவுளுடைய கிருபைலாம் சொல்றீங்களே திரு விஜய் சாருக்கு வந்து இந்த மக்களுடைய கடவுள் கிருபைலாம் சொல்றீங்களா? அப்ப நீங்க எப்படி 2 தொகுதியில ஜெயிச்சீங்க? அந்த 2 தொகுதி நீங்க ஜெயிக்கும் போது அப்ப வந்து நம்ம ஜெயிச்சா திரு விஜய் வந்து ஆதரவு தரப்போறோம்னு சொல்லிட்டு தான் நீங்க அந்த 2 தொகுதியில ஜெயிச்சீங்களா பாய்? பாய் யோசிச்சு பாருங்க பாய். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தலைவருடைய இயக்கத்தை நீங்க நடத்துறீங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்றது விவரம் தெரியும். எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை ஆண்டு கட்சி, யாரால் தொடங்கப்பட்ட கட்சி எல்லாமே தெரியும். அப்படியாப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க சொல்றது வந்து உங்களுடைய வரும் தனிப்பட்ட ஒரு இது கிடையாது, தெரியுது நம்மளுக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து நீங்க கலெக்டிவா பேசும்போது எல்லார்ட்டையும் நீங்க வந்து எடுத்து சொல்லணும். இவ்வளவு பெரிய தலைவரா இருக்கீங்க நீங்க, இன்னும் உங்க மேல எங்களுக்கு மதிப்பு மரியாதைன்னா 86 வருஷம் உங்களுக்கு உழைப்பு ரொம்ப சாதாரணமா இடப்பட முடியாது. எந்த அரசியல் கட்சி தலைவர் எந்த துறையில ஒருத்தன் வளர்ந்தா கூட அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு திறமை. இப்ப நானே நாளைக்கு வந்து வளர்ந்தேன் அப்படின்னா அது என்னோட திறமையா தான் இருக்க முடியுமே தவிர என்னோட திறமை இருக்கணும். அது மத்தவங்க திறமை என்னோட திறமை இல்லாம நம்மளால வளர முடியாது. அது மாதிரி ஒருத்தரும் வந்து வளர்றது வந்து அவனுடைய தனித்திறமை. ஆனா அதே நேரத்துல ஒரு காலகட்டத்துல வந்து கண்டிப்பா கால் இடரும் நேரத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி ஐஎம்எல் கட்சி வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக தமிழ்நாட்டுல வந்து மதவாத கட்சி அப்படின்றத நாங்கெல்லாம் பிஜேபி மட்டும்தான் மதவாத கட்சி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கையோ மனிதநேய மக்கள் கட்சியோ அந்த கட்சி இஸ்லாமிய கட்சியெல்லாம் நாங்க மதவாத கட்சியில சேர்க்கறது இல்லை. ஆனா நீங்க மதவாத கட்சிகள் தான். ஆனா உங்களை நாங்க மதவாத கட்சிகள் சேர்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க சிறுபான்மை மதவாத கட்சிகள், பிஜேபி பெரும்பான்மை மதவாத கட்சி. அந்த பெரும்பான்மை மதவாத கட்சிங்க வளர்ந்ததுன்னா சிறுபான்மையர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற காரணத்தால் தான் இங்க சிறுபான்மையின மதவாத கட்சியில நம்ம மதவாத கட்சின்னு ஒத்துக்கிறது கிடையாது. இது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மதத்தை சார்ந்தவர்கள் தவறான விஷயத்துக்கு போகும்போது சரியான விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க மறந்து விடாமல், இனி நீங்கள் எடுத்த ஒரு முடிவு இதுக்கு மேல நீங்க தாவைக்கோட டிராவல் பண்றீங்க, அதுக்கு உண்மையா இருங்க. அதுக்கு உண்மையா இருந்து அதுக்கு உண்மையா நீங்க வேலை செஞ்சு தன்னோட மக்களை வந்து எப்படி தாவைக்கா நல்லது பண்ணும் அப்படின்றத நீங்க நிவர்த்தி பண்ணி தாவேக்காகவாது நீங்க உண்மையா இருங்க. ஒரே சொல் ஒரே வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேனல் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம்.